வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா 2 இன்புட் நாண்ட் கேட் டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சர்க்யூட்டு. ஐசி மெத்தடும் இருக்குது, டிரான்சிஸ்டர் மெத்தடும் இருக்குது. நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து டிரான்சிஸ்டர் மெத்தடில் எப்படி அந்த லாஜிக் கேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சர்க்யூட்டை பார்த்துக்குங்க. அதில் டேபிள் சிம்பிள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். 2 இன்புட்டு நாண்ட் கேட் மாடலு. அது அண்டு கேட்டோட ஒரு நாட் கேட்டை ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா அது வந்து நாண்ட் கேட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். நாண்ட் கேட் சிம்பிளே தனியாக கொடுத்துருங்க பாருங்கள். அண்டு கேட் மாதிரி கொடுத்துட்டு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் சிம்பிளில். அதுதான் நாண்ட் கேட்டோட சிம்பிள். டேபிள் பாருங்கள். ஏபிங்கிறது இன்புட்டு, அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஏபி இன்புட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுனாக்கா அவுட்புட் வந்து 0. ரெண்டுமே 0வாக இருந்துச்சுனாக்கா அவுட்புட்டு 1. இல்லை எனி ஒன் ஆனில் இருந்துச்சு, இன்னொன்று ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னாலும் அவுட்புட் 1 தான். இதுதான் அந்த லாஜிக் கேட்டோட ஃபங்க்ஷனு. T1 T2ங்கிற டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். BC547 ஆர் BC548 இந்த 2 டிரான்சிஸ்டர் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்பின் டிரான்சிஸ்டர் அந்த சர்க்யூட்டை நான் கொடுத்துருக்கோம். இந்த சர்க்யூட் வந்து Proteus சிமுலேஷனில் எப்படி வந்து கரெக்டாக வந்து லாஜிக் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சிமுலேஷனாக நம்ம வந்து ட்ரா பண்ணி அதை ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குவோம். வாங்க Proteus சிமுலேஷனுக்குள்ளே போவோம். Proteus விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்கீமாட்டிக் கேப்சருங்கிற அந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு டாப்பில் கார்னரில் காம்பனண்ட் மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. டிரான்சிஸ்டர் BC548 டபுள் கிளிக் ரெசிஸ்டர் கொடுத்துட்டோம். LED பட்டன் சர்க்யூட்ஸை ட்ரா பண்ணிக்கிறேங்க. சர்க்யூட்ஸில் பார்த்த மாதிரியே வாரிங்கெலாம் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பேஸ்க்கு தான் வந்து இன்புட் கொடுப்போம். அது வந்து ஒரு பட்டன்ஸ் மூலமாக நம்ம இன்புட் கொடுப்போம். பட்டனை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. கிரவுண்ட் சிம்பிளுக்கு டெர்மினல் போயிட்டு அதில் கிரவுண்டுங்கிற சிம்பிள் எடுத்து இதாக ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. வோல்டேஜ் இங்கே ஒரு வோல்டேஜ், இங்கே ஒரு வோல்டேஜ் கொடுத்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இது வந்து சிக்னல், பாசிட்டிவ் சிக்னல் தரத்துக்காக கொடுத்துருக்கேன். சிக்னல் வந்து 5 வோல்ட் சிக்னலாக நான் கொடுக்க போகிறேன். இப்போ 5 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி இது வந்து லோடுக்கு உண்டான வோல்டேஜ் 12ன்னு கொடுத்துக்குங்க. இந்த பாயிண்ட்லாம் நமக்கு வந்து இதில் வந்து லோடுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தினாக்கா எல்இடிக்கு வந்து நார்மலாக வந்து 220 ohms வந்து 220ன்னு கொடுத்துக்குங்க. இந்த பாயிண்ட்டில் தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும் கலெக்டருக்கு. ஒரு எல்இடி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இதையும் ஜாயின் பண்ணிப்போம். இது நெகட்டிவ் பாயிண்ட்டு. இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்போதுமே பேஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து தான் சிக்னல் கொடுப்போம். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1K. கொடுத்துட்டேன். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் புல்லப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. புல்லப் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 10K. புல்லப் ரெசிஸ்டன்ஸை குரௌண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, சர்க்யூட் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த சர்க்யூட் வந்து எப்படி ரன் ஆகுதுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்ப்போம்.
டிரான்சிஸ்டரை வந்து சுவிட்ச் மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். டிரான்சிஸ்டரை பொதுவாக 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சுவிட்ச் மாடலு, இன்னொன்று வந்து ஆம்பிளிஃபையர். இந்த இடத்துல நம்ம வந்து சுவிட்சாக யூஸ் பண்ணியிருக்கோம். Q1 Q2 2 டிரான்சிஸ்டரு. இதோட கலெக்டரை Q1 டிரான்சிஸ்டரோட எமிட்டரோட ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கலெக்டர் அவுட்புட்டாக எடுத்துட்டேன். இனிஷியலாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வழி சப்ளை வந்து எல்இடிக்கு சென்ட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து இங்கேருந்து நெகட்டிவ் போயிட்டுருக்கு. சப்ளையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு, நெகட்டிவும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்இடி வந்து ஆன் ஆகும். சரிங்களா? இப்போ டிரான்சிஸ்டர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. டிரான்சிஸ்டர் வந்து இனிஷியலாக வந்து டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வந்து இந்த புல்லப் ரெசிஸ்டன்ஸ் மூலயமா கிரவுண்டு சென்ட் ஆகிட்டுருக்கு. கிரவுண்டு மீன்ஸ் இன்புட்டு 0ன்னு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுமாதிரி இந்த டிரான்சிஸ்டருக்கும் இன்புட் இந்த புல்லப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி அந்த கிரவுண்டு சென்ட் ஆகிட்டுருக்கு. அது 0 சிக்னல் சென்ட் ஆகிட்டுருக்கு. ரெண்டு டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎன் டைப் டிரான்சிஸ்டரு. என்பிஎன் டைப் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் சிக்னல் 0 அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆஃபில் இருக்கும். சிக்னல் 1னா டிரான்சிஸ்டர் வந்து ஆனில் இருக்கும். இப்போ இனிஷியலாக டிரான்சிஸ்டர் வந்து 0 போயிருக்கனால ஆஃபில் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணணுன்னாக்கா சிக்னல் வந்து 1ன்னு சென்ட் ஆகும். இந்த கேட் டிரான்சிஸ்டருக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த Q2ங்கிற டிரான்சிஸ்டருக்கு வந்து சிக்னல் வந்து 1ன்னு சென்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இன்புட் A இன்புட் B ரெண்டும் ஆனில் இருக்குது. 2 இன்புட்டுமே ஆனில் இருந்துச்சு. அதாவது இந்த ஏக்கும் 1ன்னு கொடுக்குறோம், பிக்கும் 1ன்னு கொடுக்குறோம். அவுட்புட்டு 0. ரெண்டுத்துமே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். A 0 இன்புட்டு, B 0 இன்புட்டு, அவுட்புட்டு 1. A 1 இன்புட்டு, B 0 இன்புட்டு, அவுட்புட்டு 1. B 1 இன்புட்டு, A 0 இன்புட்டு, அவுட்புட்டு 1. ஓகே, ரெண்டுமே வந்து 1ன்னு கொடுத்தோன்னா அவுட்புட்டு 0. ரெண்டுமே 1ன்னாக்க அவுட்புட்டு 0. ரிமைனிங் 3 கண்டிஷன்ஸுமே அவுட்புட் வந்து 1ன்னு இருக்கும். லாஜிக் கேட்டு கரெக்டாக ரன் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.